இதில பார்த்தீங்கன்னா, இதான் நம்ம மெயின் ஹீரோ. அ இவர் வந்து எப்புட்னா வழக்கம் போல அப்புறம் வந்து கேர்ள்ஸோட ஜாலியா பேசிக்கிட்டு அந்த கிளப்ப வந்து என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கூட சேர்ந்து எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. ஆனா அந்த கிளப்புக்குன்னும் சேர்த்து, அப்புறம் அந்த காலேஜ் பசங்க எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு பணத்த வந்து சேர்த்து வச்சுருக்காங்க அவங்களோட ஃப்யூச்சருக்காக. எல்லா பணத்துலயும் ஒரு டீம நம்பி தான் வந்து பொறுப்பா ஒப்படைச்சு அந்த பேங்க்ல வந்து வைக்க சொல்லுவாங்க. இங்க நிக்கிறாங்க பாருங்க. இந்த 3 பேரு தான் வந்து கேர்ள்ஸ் கெட்டப் போட்டு கேர்ள்ஸோட இன்னொரு அகாடமில வந்து சேர போறாங்க. உள்ள போய் அது எதுக்காக சேர்க்குறாங்கன்னா, அங்க பேங்க்ல வந்து காலேஜ் பசங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்ச காச வந்து எல்லாத்தையுமே திருடிட்டாங்க அப்படின்ட்டு வந்து பழிய இந்த 3 பேத்து மேலயும் வந்து இவன் போட்டுருவான். அந்த கை நீட்டி பேசிட்டு இருக்கவன் போட்டுருவான். ஆனா, அந்த பணத்த எடுத்தது எல்லாமே வந்து இவன் தான். இப்படி பழிய போட்டதுனால வந்து இவன் மொத்த காலேஜ் பசங்க எல்லாத்துக்கு முன்னாடி வந்து வெறுப்பாயிருவாங்க. அதனால அந்த கோக்குங்கிற கிளப்ப விட்டு வெளியில தாட்டுற மாரி ஆயிரும். இவங்க எல்லாத்தையுமே வந்து அடிச்சு விரட்டிருவாங்க. ஆனா, அந்த பேங்க்லேருந்து பணத்த யார் எடுத்தாங்கிறது வந்து ப்ரூஃப் வேணும். அந்த ப்ரூஃப் நாங்க இல்லன்னு வந்து இவங்க வந்து நிரூபிக்கணும் அந்த கிளப்புக்கு. அதுக்கு தங்கிட்ட வந்து ஒரு கேமரா டேப் இருக்கும். அந்த ரூம்ல வந்து ஒரு கேமரா பதிவு இருக்கு. அந்த டேப் ரெக்கார்டர் வந்து வச்சுருக்காங்க அந்த காலத்தில. அந்த டேப் ரெக்கார்டர மட்டும் எடுத்துட்டோம்னா, நம்ம வந்து நிரபராதி வந்து நிரூபிச்சிடலாம் அப்படின்னு 3 பேரும் பிளான் பண்ணுறாங்க. ஆனா, அதுக்கு முன்னாடி வந்து இந்த கிளப்புக்குள்ள என்டர் ஆகறதுக்கு வந்து நம்ம 3 பேரும் வந்து ஏதாவது ஒரு கெட்டப்ல போகணும்னு சொல்லிட்டு வந்து 3 பேருமே வந்து பொம்பளை கெட்டப் போடுறாங்க. பொம்பளை கெட்டப் போட்டுட்டு உள்ள போலான்னு வந்து பார்க்குறாங்க. ஆனா, அவங்க நெனச்ச மாரி வந்து உள்ள போ முடியுது. ஆனா, அவங்க வெளில இருக்கவங்க அந்த கிளப்புக்குள்ள இருக்கவங்க எல்லா ஆம்பளைங்களும் வந்து இவங்கள அசிங்கமா வந்து பார்க்குறாங்க ரொம்ப கேவலமா. ஆனா, அந்த கிளப்புக்குள்ள போனதுக்கப்புறமா வந்து அந்த டேப் ரெக்கார்டர் வந்து எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயும் அந்த 3 பேத்துல வந்து ஒருத்தன் வந்து பொண்ணுங்கள எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணலாம். எப்படி பம்ப் பண்ணுறதுன்னு சொல்லிக் குடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்துக்குமே வந்து இரிட்டேன்டி ஆகிற மாரி செஞ்சுட்டான். எரிச்சல் ஆகிற மாரி செஞ்சனால எல்லாமே பிரிஞ்சு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம 3 பேத்தையும் வந்து ஒரே சீட்ல உட்கார வச்சு எப்படின்னா அவங்க கிளப்போட வழக்கம்படி வந்து அந்த 3 பேத்து மேலேயும் வந்து டாக் கேட்சுன்னு ஒரு வலைய வந்து போடுறாங்க. அந்த வலைய போட்டதுக்கப்புறம்னா எதனால் வந்து அந்த வலைய போடுறாங்கன்னா, அந்த கேர்ள்ஸ்லேயே வந்து யார் இத்து போனவங்களா இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து அந்த 3 வலைய போட்டு விட்ருவாங்க. யாரா இருந்தாலுமே சரி. அதனால் இந்த மாரி வலைய போட்டு வழக்கம் போலவே வந்து இந்த 3 பேரும் பொம்பளை கட்ட போனாலும் வந்து நம்ம தலையெழுத்து நம்மளே மாறாதுடா அப்படின்ட்டு வந்து இவங்க மேலே அந்த வலைய வந்து போட்டுடுறாங்க. அப்புறம் அந்த வலைய அவங்க மேலே வந்து போட்டதுக்கப்புறமா வந்து அவங்க இந்த இடத்த விட்டு ஓடுற மாரி இருக்குது. இந்த கிளப்லேயும் வந்து நம்மளை அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு அப்படி வந்து தெரிச்சு ஓடுறானுங்க. வீடியோ டேப் எடுக்க முடியல அப்படின்ட்டு இங்கே வந்து எப்போதுமே வந்து இந்த கிளப்புக்கு வந்து எதிராக சப்போர்ட் பண்ணுற அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு வந்து இந்த 3 பேத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஹெல்ப் பண்ணி வந்து அவங்களோட அகாடமி வீட்டுக்குள்ளே வந்து சேர்த்துக்குது. ஆனால் அந்த 3 பசங்களே பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு அகாடமி நடத்திட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த 3 பசங்களும் இந்த பொண்ணுக்கு எதிராக வந்து பேசினானுங்க. அந்த பொண்ணுக்கு ஜன்னல் எல்லாத்தையுமே வந்து டூல்ஸ் எல்லாத்தையுமே அள்ளி வீசினானுங்க. ஆனா, அந்த பொண்ணு செத்ததுக்கப்புறமா அந்த பொண்ணு மேலே தனி மரியாதை